வணக்கம் நண்பர்களே. இது நம்ம கேக்கநேர்லேருந்து அசோக்புரம் போயிட்டு இருக்க ரோடு. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது பாருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நமக்கு முன்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக தான் அந்த விஷயம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ரோட்டில் நம்ம போகும்போது நம்ம லெஃப்ட் ஓரமாக போனாலும் கூட சில பேர் நம்மளை கடந்து நம்மளை லெஃப்ட்டு கடந்து போவாங்க. எவ்வளோ தான் நம்ம லெஃப்ட்டு ஓரம் போனாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சில நேரத்தில் நம்மளே தடுமாறிடுவோம். டூ வீலராக இருந்தால் கொஞ்சம் தடுமாறிடுவோம். காரு அப்படி இந்த மாதிரி போகும்போது இன்னும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். எதுவும் ஒரு நிதானம் இல்லாமல் போகிறது, நிதானம் இல்லாமல் செய்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு சிக்னல். அந்த சிக்னலில் பாருங்கள், போயிட்டு நம்ம போகிறோம். அப்போ தான் போகும்போது ரோட்டில் போகும்போது சில தகவல்கள் நம்ம எப்போதுமே நம்ம கண்காணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு பின்னால் போகிறவங்களும் சரி, பின்னால் வர்றவங்களும் சரி, நம்ம பார்த்துக்கிட்டே போகணும். அப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக போய் சேர முடியும். இந்த காலகட்டம் அப்படி ஆகிப்போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம எப்போதும் பார்த்திங்களா, நம்ம லெஃப்ட்டில் இருக்கும்போது ஒருத்தர் லெஃப்ட்டில் ஏறி போகிறாரு. அதை நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் சிக்கல், ஸ்லோவாக போனாலும் சிக்கல். ஃபாஸ்ட்டாக போனோம்னா நம்மளை கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணிட்டு போகிறாங்க. திடீர்னு பிரேக் அடிக்க முடியாது, போக முடியாது. இது சிக்னலில் பாருங்கள், எப்படி எவ்வளோ ஏறி நிற்கிறாங்க. நம்ம போக முடியாமல் நிற்கிது, சிக்னல் பார்க்குற முடியாது. இந்த மாதிரிலாம் சில சந்தர்ப்பங்கள் நடக்கும். இதெல்லாம் நம்ம கடந்தான் போக வேண்டியிருக்கு. ஜாக்கிரதையாக போகணும். எப்போதுமே டிரைவிங் பண்ணும்போது ஜாக்கிரதை இருக்கணும். நமக்கு மொத்தத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அது நமக்கு சேஃப்டி. எவ்வளோ தான் நம்ம முன்னெச்சரிக்கையாக போனாலும் சில தருதலோட ஓட்ட தெரியாது. அதாவது தருதலைன்னா என்ன செய்கிறோம் தெரியாமல் செய்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தருதலைன்னுங்கிற வார்த்தையை போட்டேன். அந்த மாதிரி போகிறவங்க நம்மளே இது பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக சொல்ல வந்தது. மற்றபடி இல்லை, நம்ம டிரைவிங் நம்ம பார்த்து தான் ஓட்டணும். அது முக்கியமான விஷயம். நம்ம டிரைவிங் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையாக ஓட்டணும். நமக்கு முன்னால் போகிறவங்கள கவனிக்கணும். நம்ம பின்னால் வர்றவங்க யாருன்னு கொஞ்சம் நம்மளாம் ஜாக்கிரதையாக போகணும். இதெல்லாம் சில நேரங்களில் பாருங்கள், அவ்வளோ அந்த சந்துக்குள்ளே ஒருத்தன் போட்டு போகிறான் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம ஜாக்கிரதையாக போகணுங்கிறது. அதில் போக முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நம்மளை கடந்து போகிறான். நம்ம ஸ்லோவாக போகிறதுனால அவன் போகிறான். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம்னா அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு சொல்லி நம்மளை தட்டி விட்டுக்கிறோம். விழுந்ததுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச்சு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒருத்தன் சண்டை போட்டு போகிறது அது நல்லா இருக்காது. அதனால் எப்போதுமே நம்ம ஜாக்கிரதையாக போகணும். அதுக்காக சின்ன ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். மற்றபடி டிரைவிங் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு ஆளுங்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. அதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கூட யாராவது ஒரு நட்பு வட்டத்தை வச்சுக்கிட்டு வீடியோ போடலாம். ஏன்னா மொபைல் தான் நம்ம வச்சு போட்டுட்ருக்கோம். மொபைலில் வர ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வச்சு பண்ண வேண்டியிருக்கு. கேமரா வாங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் வீடியோ கேமரா வாங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் காசுலாம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம கையில் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வீடியோ கேமரா வாங்கினதுக்கப்புறம் நம்ம நல்ல வீடியோவாக போட்டு இன்னும் கொஞ்சம் ஷூட் பண்ணி நல்ல முறையில் போடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை நமக்கு நண்பர்கள் வட்டத்தில். நம்ம நட்பு வட்டமெல்லாம் எல்லாமே நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது. நமக்கு உதவி பண்ணுற நட்பு வட்டம் இல்லை, நம்ம யாருக்காவது உதவி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் அப்படி தான் போக வேண்டியிருக்கும். அதனால் இப்போதைக்கு மொபைல் வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கிறேன். இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் தான் எனக்கு தேவை. உங்களோட சப்போர்ட்டை நான் போகிற வீடியோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோக்களில் நான் வரணும், சில விஷயங்கள் நல்ல முறையில் சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கான சப்போர்ட் இருந்தால் தான், நான் தனியாக நின்னா தான் முடியும். நான் இன்னொருத்தரை சார்ந்து தான் நிற்க வேண்டியிருக்குது. அதனால் எனக்கு நட்பு வட்டங்களில் காசு பணமாக உள்ளாட்டியும் கூட ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.